ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கோம். அதை இப்படி க்யூப்ஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் மசாலா பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் கிளறி விடுங்க. இந்த மசாலா எல்லாமே அந்த பன்னீரோட ஒட்டணும். நமக்கு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நாம் ஊற விட்டுறலாம். அப்போ தான் அந்த பன்னீரில் அந்த காரம், உப்பு எல்லாமே கலந்து நமக்கு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பன்னீர் கிரேவிக்கு ஒரு 5 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 5 தக்காளிக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நாம் ஆல்ரெடி மசாலா தடவி வச்சுருக்க அந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் நமக்கு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஓவர் குக் ஆகி ஜவ்வு மாதிரி மாறிடும், நல்லாவே இருக்காது. இது ஒரு சைடு போட்டு ஒரு நிமிஷமும், அடுத்த சைடு திருப்பி விட்டு ஒரு நிமிஷமும், மொத்தமாக நீங்கள் 2 நிமிஷம் தான் குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்க அப்படின்னா அது ஜவ்வு மாதிரி மாறிடும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்போது நான் 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த பன்னீரை நாம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணி நல்லா அதை பொரிக்க விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஆனியனை நல்லா நாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். அது நல்லா ஒரு பொன்னிறம் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை ஃபுல்லாக நமக்கு போகணும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு நல்லா போகணும். அதனால் நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஆல்ரெடி நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 5 தக்காளி, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி நல்லா நமக்கு குக்காகி வரணும். அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நாம் குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் நாம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தயிர் புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா டேஸ்ட்டே உங்களுக்கு கெடுத்து விட்டுரும். அதை பார்த்துக்கோங்க. இப்போது தயிரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பன்னீருக்கு ஆல்ரெடி நாம் உப்பு ஆட் பண்ணி பொரித்து தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் உப்பு பார்த்து கரெக்டாக அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு ஆட் பண்ணி நல்லா அதையும் கிளறி விடுங்க. இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம்
ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பன்னீர், அதை போட்டு நல்லா குக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் நமக்கு ரெடி ஆகிடும். பட் அதுக்கு மேலே குக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓவர் குக் ஆகி ஜவ்வு மாதிரி மாறிடும். உங்களுக்கு பன்னீர் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு தாபா ஸ்டைல் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக இருந்தது. இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கிரேவி நமக்கு ஃபுல்லாக ரெடியாகி வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.